Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வஸ்ரீ கம்பெனி பற்றிய ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணுறது, நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணிட்டு எப்படி பொருட்களை வாங்குறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஒரு சில விஷயம் மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஐடி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ரெஜிஸ்டர் பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற ஆதரவு மோட்டிவேஷன் வச்சு தான் நாங்கள் எங்களால் ஃபர்தர் வீடியோ மேக் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சர்வீஸ் வீட்டில் எப்படி ஐடி போடுறது பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம் அப்படின்னா சர்வீஸ்ரீ கம்பெனியோட ஓவர்வியூ. சர்வீஸ்ரீ கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேகமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்க ஒரு டேரக்ட் செல்லிங் கம்பெனி. ஓகேங்களா? இந்த சர்வீஸில் என்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பர்சனல் கேர் பொருள் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் பொருட்கள், நம்ம ஹெல்த் கேர் பொருள் கிடைக்கும். பேபி கேர், ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற பேபி கேர் பொருள் கிடைக்கும். அனிமல் கேர், ஸோ நம்ம வீட்டில் ஆடு மாடு கோயிலில் வச்சுருக்கணும் அதுக்கான பொருட்கள் கிடைக்கும். கிச்சன் கேர், அதாவது கிச்சனுக்கு தேவையான பொருட்களை இந்த சர்வீஸில் வாங்கலாம். ஸோ ஹோம் கேர், அதாவது நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறீங்க, வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்கும். அக்ரி கேர்னு சொல்லுவாங்க, அதாவது விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான உரம் கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ கெமிக்கல் உரம் இல்லாமல் பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கான பொருட்களும் கிடைக்கும். அதெல்லாம் ஓரல் கேர், பர்சனல் கேர், நிறைய பொருட்கள் இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள் டெய்லி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அந்த பொருட்களை நீங்கள் டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இன்கமும் கிடைக்காதுங்க. அதுவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்வீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பொருட்களை கடையை மாற்றி வாங்குறீங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ஷாப்பில் வாங்கிட்டு இருப்பீங்க. அதை நீங்கள் வேறு ஒரு ஷாப் ஆன்லைனில் இந்த சர்வீஸ்ரீ கம்பெனியில் வாங்கும்போது பொருட்களும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பொருட்கள் இருக்கும், வேர்ல்டு லெவல் குவாலிட்டியான பொருட்களாக இருக்கும். அந்த குவாலிட்டியான பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நீங்கள் வாங்கி இந்த பொருட்களை சாட்டிஸ்ஃபை ஆகினா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கீழே கொண்டு வரும்போது உங்கள் சைடு நீங்கள் அவளை கொண்டு வந்து நீங்கள் அவங்களையும் வாங்கி யூஸ் பண்ண வைக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்கமும் கிடைக்கும், சைடு இன்கம். நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு இன்கம் தேவைப்படும். அப்படின்னும்போது நீங்கள் கடையை மாற்றி பொருட்களை வாங்க முடியுமா, உங்களால் ஒரு அடிஷ்னல் இன்கம் பிளாட்ஃபார்மை அதில் உருவாக்க முடியும். ஓகேங்களா? இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டைம் இன்கம். ஓகேங்களா? இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்வஸ்ரீ கம்பெனி பற்றி ஒரு சின்ன வியூ கொடுத்துட்டேன். இதுவும் ஒன் ஆஃப் த டைரக்ட் செல்லிங் கம்பெனி. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது. இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் தேவை, அதாவது உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துகிற நம்பர் தேவை. உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணி இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, அவங்க கீழே நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம், ரெஃபர் பண்ணலாம். சார் அப்படி யாரும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் இந்த இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபுல்லாக கைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கே ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்க்கலாங்க. மேலே கார்னரில் பாருங்கள், ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்க சார், நான் சர்வீஸில் ஆல்ரெடி இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு லாகின் கொடுத்துருப்பாங்க, அதில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வச்சு தான் உங்களால் பொருட்களை வாங்க முடியும். நீங்கள் டேரெக்டாக நபராக போய் சர்வீஸில் பொருட்களை வாங்கி யூஸ் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டும் நீங்கள் உள்ளே போய் ஆட் மெம்பர்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு டவுன்லோட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ டேரெக்டாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதான பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டர்னு ஆப்ஷன். இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உள்ளே போயிடும். இந்த இடத்துல ஸ்பான்சர், கோ ஸ்பான்சர், ஏ சைடாக பி சைடாக கேட்கும். இங்கே பாருங்கள், கம்பல்சரி ஒரு ஸ்பான்சர் சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்த ஒரு நம்பர் தேவை, அவங்க கொடுங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அறிமுகப்படுத்துறேன்னா நீங்கள் எனக்கிட்ட இருக்கீங்க. கோ ஸ்பான்சர் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். எனக்கு கீழே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏ சைடு ஒரு 100 பேர் இருப்பாங்க, பி சைடு ஒரு 100 பேர் இருப்பாங்க.
சார் இப்போ புதுசாக ஒரு நபரை கொண்டு வரேன் சார். அவங்க இந்த நபரை புதுசாக ஒரு நபரை கொண்டு வரேன். இந்த நியூ நபரை கொண்டு வரேன் இல்லைங்களா? நியூவாக ஒருத்தரை கொண்டு வரேன். அப்படி நான் நியூவாக ஒருத்தரை கொண்டு வர பர்சனை எங்கே சார் போடுறது? அவர் எப்படி போடணும்? ஏசிபி பிசி ஆல்ரெடி போட்டேன் சார். இங்கே ஒரு 100 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 100 பேர் இருக்காங்க. இப்போ யார் கீழே போடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழே ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு டீம் மெம்பர்ஸ் அது மாதிரி யாருக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், மெயின் பான்ஸ் ஐடி நான் எனக்குள்ள போட்டுப்பேன். ஓகேவா? இங்கே போட்டுப்பேன். கோ பான்ஸ்னால் அந்த பாருங்கள், ஏ சைடோ பி சைடோ யாரோ ஒரு சைடு, அந்த சைடு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஏ பி ஏதோ ஒரு செலக்ட் பண்ணிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், எனக்கு கீழே திருமால்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருமாலோட நேம் அவருடைய பான்ஸ் ஐடி என்னவோ அந்த ஐடி இங்கே இந்த இடத்துல போகணும். எஸ்ஹெச். ஸோ சர்வீஸ் ஐடி பொறுத்த வரைக்கும் ஹெச்ஹெச்னு ஸ்டார்ட் ஆகும் ஐடி ஃபுல்லாகவே. ஹெச்ஹெச்னு போட்டு அவருடைய ஐடி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐடி சும்மா ஃபேக்காக தான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? போடுறேன். இப்போ என்னுடைய ஐடி மேலே போட்டுக்கிறேன். ஸோ நான் தான் மெயினாக ஸ்பான்சர் பண்ண போகிறேன், அதெல்லாம் என்னுடைய ஐடியை மேலே நான் போட்டுக்கிறேன். இது போட்டோம் அப்படின்னா எல்லாமே ரஃபாக தான் போடுறேன். ஓகேங்களா? பேசாமல் ஒரு சும்மா ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படிங்க ஐடி போடுறோம். ஓகேங்களா? இப்படி போட்டுட்டோம் அப்படின்ன பட்சத்தில் நமக்கு அவங்களோட நேம்லாம் இந்த இடத்துல வந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நேம் நீங்கள் யாரை புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, யாரை கூப்பிட்டு வரீங்க, அவங்களோட நேம். நான் எக்ஸாம்பிள் பாருங்கள், பாலாஜின்ற பேரில் நான் ஒரு ஐடி போடுறேன். பாலாஜி திருமலா அப்படின்ற பேரில் சும்மா எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அவர் இண்டிவிஜுவலாக கம்பெனியா அப்படின்னு கேட்கும். ஸோ மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் தான் இருப்பாங்க. இண்டிவிஜுவல்னு போட்டுக்கோங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த். நம்ம ஐடி ரிஜிஸ்டர் பண்ணால் என்ன முக்கியமாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பக்காவும் நேம் கேட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், அவங்க ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கோங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, மெயினாக பேன் கார்டு இருந்தால் கொடுத்துக்கோங்க, அது பெஸ்ட்டுங்க. ஸோ பேன் கார்டில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. மேல் ஆர் ஃபீமேல், அவங்களுடைய மெயில் ஐடி. ஓகேங்களா? ஸோ அவங்க மெயில் ஐடி கன்ஃபார்ம் இருந்தால் கொடுங்க, இல்லைனா அவங்களே பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் கன்ஃபார்மாக தேவைப்படுது. எது தேவை மெயினாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உங்களுக்கு வந்து யார் கீழே போடுறீங்க அவங்களுடைய பான்சர், அவங்களுடைய ஐடி தேவை. கோ பான்சர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் அதையும் கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஏ சைடு பி சைடு தெரியணும். அவங்க நேம் கரெக்டாக தெரியணும். அவங்க இண்டிவிஜுவலாக கம்பெனி பேரில் போடுறவங்க தெரியணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்மாக தெரியணும். மேல் ஆர் ஃபீமேல் கேட்டுக்கோங்க. கம்பல்சரி மொபைல் நம்பர் கரெக்டாக போடணும். மொபைல் நம்பர் தப்பாக போடவே கூடாது. ஏன்னா அதுக்கு தான் ஓடி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அதுக்கு தான் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? மெயில் ஐடி ஆப்ஷன் தான் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு. கொடுக்காட்டி அப்புறமா கூட நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணுமோ கொடுத்துக்கோங்க. மினிமம் 6 டிஜிட் இருக்கும். ஓகேங்களா? கீவேர்டு. ஓகேங்களா? கீவேர்டு வந்து ரிசீவ் ஆகும் உங்களுக்கு வரும். அந்த கீவேர்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டேட் கேட்கும். எந்த ஸ்டேட் கொடுத்துட்டு அக்ரி செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்டர் ஆகிரும். ஓகேங்களா? சிம்பிளாக இவ்வளோ தான். அடுத்து வந்து லாகின் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். சும்மா எக்ஸாம்பிள் ஒரு லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி காமிக்கிறேன். எல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண என்ன தேவை அப்படின்னா, அவங்க நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், இது 3 இருந்தால் நீங்கள் இப்போ ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் லாகின் பண்ணி கூட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தேவை. அதேமாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியும். 18 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க அந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணக்கூடாது. ஓகே, பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி பேன் கார்டு இருக்கணுங்க. பேன் கார்டு இல்லாதவங்களும் உள்ளே வந்துடுங்க. உள்ளே நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் சீக்கிரம் பேன் கார்டு வாங்கிக்கோங்க. பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் இன்கம் வேணும்னா அந்த இன்கம்மை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்த ஓடிபி வச்சு உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு லாகின் வச்சு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணி எப்படி நம்ம ஐடி கிரியேட் பண்ணுறது சொல்லித்தரேன். இப்போ வந்து லாகின் பண்ணிவிட்டு நான் உள்ளே வரேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் போகிறேன், லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்துட்டு இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சப்மிட்.
ஓகே, இப்போ லாகின் ஆகிடுச்சு. ஓகே, லாகின் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நான் பாருங்கள் என்னுடைய ரேங்க் வந்து கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் ரேஞ்சாக இருக்கேன். ஜாயின் டேட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டுருக்கு. எனக்கு கம்பெனியை கொடுத்து ஜாயின் பண்ணது கம்பெனி எனக்கு வெல்கம் லெட்டர் கொடுத்து அந்த லெட்டர் தான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் நான் பேக்கு வரேன். இப்போ வந்து நியூஸ் ஹோம் இதில் வேலட்டில் போய்ட்டு நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த மேலே கார்னரில் பாருங்கள் 3 கோட் இருக்கும். எங்கே சொல்கிறோம்னா அங்கே பாருங்கள், மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இந்த 3 கூட ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டில் பாருங்கள், மெம்பர்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மெம்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் மெம்பர்னு ஆப்ஷன் வருதுங்களா, ஆட் நியூ மெம்பர். ஓகேனா, இந்த ஆட் நியூ மெம்பரில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வியூ ஐடி கார்டு, பிரிண்ட் ஐடி கார்டில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஐடி கார்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். பிரிண்ட் கொடுத்தா இந்த மாதிரி ஐடியா வந்துடும். ஓகே, அப்புறம் எனக்கு வந்து இருப்பாங்க ஐடி கார்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஐடி கார்டு எனக்கு வந்துச்சு, உங்களுக்கு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் மெம்பரில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வியூ மெம்பரில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் அவங்களுடைய பான்ஸ் நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் பான்ஸ் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் எந்த டேட் இங்கே பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் எனக்கு கீழே ஒருத்தர் ஒரு 50,000 60,000 இல்லை 100 மெம்பர்ஸ் இருக்குன்னா அவங்களுடைய நம்பர் போட்டிங்க, நேம் போட்டிங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், வினோத்னு டைப் பண்ணுறேன். வினோத்ன்ற பேரில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா சர்ச் பண்ணி எனக்கு காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பேர் யாரும் இல்லை, ஸோ எனக்கு வந்து காமிக்கல. ஓகேங்களா, ஃபான்சர் நேம் ரைட்டாக லெஃப்டாக எல்லாம் கொடுத்து செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் நேம் வைஸ் கொடுத்துட்டு சரி, நம்ம நேம் செலக்ட் பண்ண மாட்டேன். பாருங்கள், மெம்பர் கோடு தெரிஞ்ச மெம்பர் கோடு தரலாம், இல்லை நேம் கொடுத்த நேம் தரலாம், இல்லை மொபைல் நம்பர். எனக்கு கீழே டவுன்லோட் ஒருத்தர் அவருடைய மொபைல் நம்பர் தெரிஞ்சால் இந்த மொபைல் நம்பர் கொடுத்து நான் அவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சர்ச் கொடுக்குறேன். இப்போ இன்னொருத்தர் பேர் இருந்தாங்க அப்படின்னா எனக்கு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு ஷோவை காமிக்கும். ஸோ இன்னொருத்தர் பேரில் யாரும் இல்லை, சாரி இருக்காங்க. இங்கே பாருங்கள், எனக்கு கீழே இன்னொருத்தர் பேரில் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருடைய மெம்பர்ஷிப், அவருடைய மெம்பர் ஐடி, அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, அவர் நேம் எல்லாமே இங்கே முன்னாடி எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ எப்படி நியூ ஆட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஆட் மெம்பர்னு பாருங்கள். ஆட் மெம்பரில் போய்ட்டு நீங்கள் யாருக்கு கீழே உங்கள் ஐடி போட போகிறீங்க, யார் நீங்கள் போட போகிறீங்க. எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐடி போடுற இந்த இடத்துல போட்டோடனே தேனாவதன் அப்படின்ற நேம் வந்துச்சு. ஸோ நீங்கள் யாருக்கு கீழே போகிறீங்களோ அவங்க ஐடி போட்டோடனே அவங்க கீழே வந்துடும். ஸோ அவருக்கு கீழே ரைட் சைடு போய் லெஃப்ட் சைடு போகிறேன்னு கேட்கும். ரைட், நான் ஏ சைடு, அதாவது ஏவா பியான்னு நான் ஏ சைடு கொடுத்துட்டேன். இப்போ நான் எனக்கு கீழே ஒருத்தர் போடுறேன். யார் போகணும்னு நினைக்கிறேன்னா எக்ஸாம்பிள் ராம்னு போடுறேன். சரி, ரமேஷ்னு போடலாம். ஓகேங்களா, அவருக்கு இண்டிவிஜுவலாக கேட்குது, நான் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஸோ எந்த டேட் ஆஃப் பர்த் கேட்குறேன்னா ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுப்போம். ஜனவரி 1 கொடுத்துப்போம். ஓகேங்களா, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் கம்பல்சரி. நம்ம எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் மொபைல் நம்பர் போடலாம். கொடுத்துட்டு இப்போ மெயில் ஐடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கம்பல்சரி. இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் போட்டிருக்கிற இதுதான் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் கம்பல்சரி ஃபில் பண்ணால் போதும். ஓகேங்களா, மற்றது நீங்கள் அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஸ்டேட் வந்து என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துக்குவேன். நான் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகிரும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன கொடுத்துருக்குன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது யாருக்கு கீழே போட போகிறீங்க, ஸ்பான்சர், மெயின் ஸ்பான்சர் யாரோ அவங்க ஸ்பான்சர் கொடுத்துக்கோங்க. இதில் போனால் நீங்கள் மெயின் ஸ்பான்சர் கொடுத்து தான் போடுற மாதிரி இருக்கும். இல்லை வேறு நீங்கள் கோ ஸ்பான்சர் தரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேலே நான் சொன்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு நீங்கள் கோ ஸ்பான்சர் கொடுத்து ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகிரும்.
ஜஸ்ட் இவ்வளோ தாங்க, ஈஸியாக கிரியேட் பண்ணுறது தான் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய யாருக்குள்ள போட்டிருக்கீங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பொருட்கள் வாங்கன்றதை அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்கள் நேமும் லிஸ்ட்டும் அமௌண்ட்டும் நீங்கள் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே அவங்க கொரியர் அனுப்பிச்சுட்ருவாங்க. வித்தின் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போது கொரியரில் சம்டைம் இப்போ கோவிட்னால கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பார்சல் சர்வீஸ்லாம் லேட் ஆகுதுங்க. ஓகேங்களா, அப்போ மேக்ஸிமம் 1 வீக்கில் உங்களுக்கு பொருட்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். எல்லா இடத்துலையுமே இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் பொருட்கள் வாங்கலாம். பொருட்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஃபர்தராக போடுற வீடியோஸை உங்களுக்கு சேர்த்துக்க லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் பற்றியும் டைரக்ட் செல்லிங் வீடியோஸ் பற்றியும் பொருட்களுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி நாங்கள் ஃபர்தராக வீடியோ போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டால் தான் எங்களால் ஃபர்தராக வீடியோ மேக் பண்ணுறது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து சைட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி பார்க்குறதுன்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். எனக்கும் சில டவுட்லாம் இருக்குது சைட்டில், அதை நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.